ஈசா, நான் உன்னோடு இருப்பதை நான் அறியும் வரை நீ என்னோடு இருப்பதை அறியாமல் இருக்கும் அறியாமை அகற்றும் வரம் தருவார். இதுவே வரங்களில் பிரதானமும் உத்தமம். குருஜியின் அருள் நான் செய்த புண்ணியத்தினால் உத்தரவி செய்த புண்ணியத்திற்கு இந்த அருள்களை சொல்லி சுவாமியே உங்கள் திருவருள் என்றும் எல்லாம் நல்லவர்கள் அருள்வாக. மாறாத வாழ்க்கை மாற, தீராத கவலைகள் தீர, ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி வழங்கும் நம் விதியை மாற்றும் அற்புத சக்தி ஆத்ம தியான பிராணவிருத்தி பயிற்சியாளர்களின் வாழ்வை மாற்றும் அற்புத குரல். ரியல் பீப்புள், ரியல் சேஞ்ச். குருவே சரணம், குருவடி சரணம். அகம் பிரம்மாஸ்மி. 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 குருஜியோட ஒரு கிளாஸும் வந்து ஒரு நியூ பர்த் மாதிரி தான். ஹைப்பவர் மெடிடேஷன் போது எக்ஸ்ட்ரா ஒரு டைம் சேர்ந்த போது ஓவரால் மெடிடேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ தான் எனக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சது எனக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் ஆனு. இப்போ எனக்கு ஒரு விஷயத்தை பார்த்து பயமாக இருக்கும் அப்படின்னா அவ்வளோதான் மற்றவங்களுக்கு தெரியும். டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எவ்வளோ பயப்படுவேங்கிறது எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த வாட் நெக்ஸ்ட்டுங்கிறக்கே என்னால் போக முடியாது. ஒரு பெரிய விஷயமாலாம் இருக்க வேண்டியதில்லை. ஒரு சின்ன விஷயம் மாதிரி என் குழந்தை கீழே விழுந்துட்டான், இல்லை ஒரு பஸ் வரல, ஏதோ ஒன்று, அது கூட அந்த வாட் நெக்ஸ்ட்டே போகாது, அந்த இடத்துலேயே ஸ்டக் ஆகி நின்றுவேன். அந்த மெடிடேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆக தெரிஞ்சது அவ்வளோ சேஞ்சஸ். நானே இன்னும் ஒவ்வொரு நாளும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த வாட் எவ்வளோ சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனாக இருந்தாலும், அதுவும் எந்த அளவுக்குன்னா நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் நானாக இருந்தால் இதை ஹேண்டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஓ ஆமாம் இல்லை நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிற தாட்டே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஆசான்ஜி தான் சொன்னாங்க ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு, அது இல்லாமல் ஒரு விமனுக்கு அது எவ்வளோ முக்கியம்னு சொன்னாங்க. அப்போவும் சரி ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு, என்ன பண்ணணும்னு தோணல. அதே மெடிடேஷனில் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதே மெடிடேஷனில் தான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஏதோ ஒரு கரேஜில் ஆரம்பிச்சிட்டேன். பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு விமன் நான். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஃபியர் மட்டும்தான் வரும். மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எதுக்குமே ஃபியர் வரல. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர், முன்னாடி எந்த எவிடன்ஸுமே இல்லைனாலும் அந்த எப்படி அந்த ஃபியர் வராமல் போச்சு, ஏன் ட்ரஸ்ட் மட்டுமே வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஆன்சர் இல்லை. அதுக்கு நான் எஃபர்ட் எடுத்து ஏதாவது பண்ணேன்னா அது ஆத்ம தியானம் மட்டும்தான் நான் பண்ணேன். மதங்கிறது வேறடா, எல்லாமே உன் குடும்பம் தான்டா அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லி புரிய வச்சுருக்காங்க. கணவன், மனைவி, பிள்ளைங்க 3 பேர் உட்காந்து ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கு உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். பெரிய பொண்ணு இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கல. நான் ஒரு மாதிரி அப்படியே பயந்துட்டேன். ஆனால் எங்கள் பாப்பா சொல்கிறாங்க, அம்மா நம்ம ஆத்ம யோகிம்மா, நீங்கள் ஏம்மா பயப்படுறீங்க, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, அதே மாதிரி நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருங்கம்மா, நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச காலேஜ் கிடச்சிருச்சு. ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு போகும்போது கூட பாப்பா நல்லா பார்த்து பண்ணுறா, மெடல் அடிக்கணும் பாப்பா அப்படின்னா, அம்மா நான் ஆத்ம யோகிம்மா, அதெல்லாம் கண்டிப்பாக மெடல் கிடைக்கும், நீங்கள் ஏம்மா பயப்படுறீங்க, பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என் ஃபேமிலியில் பிள்ளைங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இவர் தான். ஒரு வேளைக்கு 12 டேப்லெட்டுகள் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி 3 வேளை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மறுபடியும் நான் அமாவாசைக்கு மெடிடேஷனுக்கும் பிராணவிருத்தி கிளாஸுக்கும் ஆத்ம தியான கிளாஸுக்கும் கண்டினியூவாக அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கிட்டே வர என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பிச்சிச்சு. நடக்க முடியாத, மூச்சு விட முடியாத ஒரு சூழலில் இருந்து நான் வெளிப்பட்டு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் இது பெரிய விஷயம். அந்த வகையில் வந்து நான் ஆசான்ஜிக்கு மிக மிக நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கும். யாராவது மிராக்கிள்ஸை நம்பல அப்படின்னா ப்ளீஸ் பிலீவ் மிராக்கிள்ஸ். குருஜி சொன்ன மாதிரி சரி டெய்லி நைட் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆத்ம தியானம் பண்ணாருன்ற மாதிரி அப்போ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். நான் என்ன எழுதுனா, நான் இப்போ ஒரு சேலரிட் எம்ப்ளாய் நான் மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வரப்போகுது. ஸோ இதை தாண்டி நம்ம ஒரு இன்கம் போட்டோம் அப்படின்னா அது நடக்குமான்னு சொல்லி பார்ப்போமா, இந்த பிளஸிங் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னா சும்மா விளையாட்டுக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் நான். அப்போ ஒரு ஹவுசிங் லோன் இருக்குது, அதை என்னோட ஃபஸ்ட்டு லோனை தான். இன்னும் 10 இயர்ஸில் இந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு லைஃப் ஃப்ரீயாக இருக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டு. இது சும்மா எழுதுறேன், ஒரு 1 இயரில் இந்த லோனை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், அடுத்த ஒரு 2 இயரில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி வாங்குறோம். இதெல்லாம் சும்மா எழுதி பார்த்து நம்ம பிளஸிங் பண்ணி பார்ப்போம், இந்த பிளஸிங் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம், இல்லை இந்த ஆத்ம தியானம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போன்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி எழுத ஆரம்பித்தேன். பார்த்தா அதெல்லாம் பை டிஃபால்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல சேலரிட் எம்ப்ளாயி, பட் ஃப்ரீலான்சிங் எனக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் வருது.
ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ நல்ல ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. லோனும் க்ளோஸ் பண்ணுறேன், நினச்ச மாதிரி ஒரு 2 ப்ராப்பர்ட்டி வாங்குறேன். ஸோ அதெல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக போயிட்டுருக்கு. நோட்ஸ் எல்லாம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே அக்கம்ப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து புது நோட்ஸுக்கு வந்து ஓனாக எழுதி நம்ம உருவாக்கி கோல் செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ்க்கு எங்களை குருஜி கொண்டு போயிட்டாரு. ஸோ வெல்த்தியாக ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இது எல்லாமே பை டிஃபால்ட்டாக நடக்குது. ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணுறது, ஃபேமிலி அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் எங்களுக்கு குருஜி கொடுத்த பிளெஸிங். ஆக்சுவலாக தம்பி வந்து கத்தாரில் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி அந்த இடத்துலேருந்து ஹெலிகாப்டரில் வந்து கொண்டு போனாங்க. சொன்னது ஒன்று தான், நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் தம்பி திருப்பி அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்கும். 1 monthஸில் திருப்பி ரெக்கவர் ஆகி நல்லபடியாக இருக்காப்புல. இன்றைக்கி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மரணத்தை சந்திச்சுட்டு வந்தேன் நல்லா. அன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே குருஜின்னு நல்லா சொல்வேன். ஆத்ம தியானம் இருக்கிறதுனால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். படித்தோம், 4 டிகிரி படித்தோம். இதில் கிடைக்காத அறிவை மெய்ஞானத்தை அவர் கற்றுக் கொடுத்தாரு. பர்சனலாகவும் சரி, ஃபியர், மென்டல் ப்ரெஷர் அண்ட் என்ன சொல்கிற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே 10 நாளில் வெளியே கொண்டு வந்துட்டார். ஃபஸ்ட்டு டிப்ரெஷனோடு உள்ளே வந்தபோது ஆத்மதியானம் கற்றுக்கணும். அவர் சொல்லுவார், அடிக்கிட்டு என்ன சொல்லுவார்னா, ஆத்மதியானம் மனசுக்கு, பிராணவர்த்தி உடலுக்குன்னு சொல்லுவார். ஆத்மதியானம் சொன்ன மாதிரியே மனசு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மனசு ரெடி ஆகிடுச்சு சொல்லி இன்டர்வியூலாம் ப்ராசஸ் அட்டன் பண்ண போகிறேன். ஆனால் வேலை கிடைக்கும். பிகாஸ் சரீரம் சரியின்றி எச்சல் செய்தால் மண்புதிரை நம்பி ஆற்றில் நெறிய வாழ்வி நிறைய சொல்லுவார். அப்படி சொல்லும் போது சரி உடம்பு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போனேன். நான் பண்ணேன். அப்பயும் ஃபிட் ஆகல பாடி. ஓகே, ஃபிட் ஆகல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராணவிருத்தி கற்றுக்கிட்டேன். பிராணவிருத்தி கற்றுக்கிட்டு 10 நாளில் இன்டர்வியூ போனேன், செலக்ட் ஆகிட்டேன். பல நாள் கவலைகள் தீர, மாறாத வாழ்க்கை மாற, இதுவே தீர்வு. எல்லாரும் சொல்லுவாங்க பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், அதுக்கப்புறமா ஆங்கர் எப்படி ரெடியூஸ் பண்ணணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆசான்ஜி இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி எப்படி நம்ம செதுக்குறாங்களோ, ஸோ லைக் தட் தான் நம்மளை எப்படின்னா மோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு அமாவாசை கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எப்படி சொல்லுவாருன்னா இதை செய்ய நமக்கே தெரியாமல் நம்மளை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி நம்மளை ஒரு நல்ல ஆத்ம யோகியாக எல்லாரையும் மாற்றிருக்காரு. எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதனால நம்ம எல்லா விஷயத்தையும் தொட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கிறோம். இது இந்த பேட்டர்னில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து கிளியராக எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கான விஷயம் நம்ம இதை பிறந்திருந்து ஒரு விஷயம் கற்றுட்டு தான் வந்துட்டு இருப்போம். அந்த கற்றுக்கிட்ட விஷயம் நமக்கு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு சில இடத்துக்கு கோர்ஸ் போய் அது இது கற்றுட்டு வந்த விஷயம் எல்லாமே ஒரு ஒட்டுக்காவே சொல்லிட்டாரு. அந்த விஷயம்னா ஒரு ஆர்டராக கொடுத்துட்டாரு. சிலபஸாக இது வந்து இதுதான், இந்த பேக்கேஜ் போதும், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எதுவும் வேண்டியதில்லை. அதே மாதிரி அவர் கொடுத்த வரத்தோட அடுத்த டைம் நான் இந்த டெஸ்டிமோனியல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கள் 2 பசங்களோட கொடுப்போம். நீ வாழ்வதற்கு ஒரு கதி இல்லை என்ற நிலையில் எனக்கு ஒரு விடியல் உண்டு என்று உணர்ந்த நொடியில் உன் விதி மாறும். இதுவே இறைவன் செய்த விதி. அனைவருக்குமே தேவையான ஒரு விஷயம், முதல்ல ஆனந்தம், அடுத்தது ஆரோக்கியம். ஆனந்தம் இருந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும், ஆரோக்கியமாக இருந்தால் ஐஸ்வர்யம் தேடி வரும். அப்படின்ற நியதி ரொம்ப சரியாக, மிகச்சரியாக நம்மளுடைய குருஜி எடுத்து சொல்லியிருக்காங்க. சில ஆசிரமங்களை போய் பார்த்து வந்து எனக்கு ஒரு முழுமை கிடைச்சதில்லை. நான் இப்போ ஆசான்ஜியோட வகுப்பில் வந்துட்டேனேன்னு நான் அதை சொல்லலை. உமனை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். ரெஸ்பெக்ட் பண்ணால் ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்மளும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம நினச்சதெல்லாம் எப்படி அடையலான்றதை வந்து குருஜி மூலமாக கற்றுக்கிட்டேன். ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஒரு செப்பரேட்டடாக ஒரு ஹியூமன் எப்படி இருக்கணும், முதல்ல நாம் எப்படி இருந்தால் இங்கே நம்மளை சுற்றி எல்லாம் எப்படி நல்லது நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து ஆசான்ஜி ஐயா தான். ஃபேமிலியோட எப்படி நீ ஜாலியாக வாழணும், பணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக இது வரைக்கும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் விஷன் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்துலேயும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஒரு கோலையும் மாற்றி. ஸோ அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி ரொம்ப கிளிப்பிலேயே சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக பக்காவாக புரிகிற மாதிரி, சின்ன குழந்தைகளுக்கு கூட புரிகிற மாதிரி விலைக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. என்னை உயர்த்தும் சக்தி என்னோடு உள்ளவரை மட்டுமே மற்றோரை உயர்த்தும் தன்மை என் மூலம் சாத்தியம். நான் ஆத்ம யோகிக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம், நான் எப்படி இருந்தேன், எங்கள் ஃபேமிலி எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து எந்த வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. இந்த ஆத்ம தியானம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னென்ன கிடச்சிச்சின்னா, குருஜி சொல்லுவாங்க ஆன்மீகங்கிறது ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்னு சொல்லிட்டு இது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் வந்து ரியலாக நடந்துச்சு. இன்னொன்று, முதல்லாம் வந்து ரொம்ப எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃபியர், பதட்டம், ஒரு மாதிரி ஃப்யூச்சர் என்ன ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மைண்டில் நடந்துகிட்டே இருக்கும்.
இப்போ எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் நடந்தாலும் மைண்டில் ஓடுறது அந்த மனமும் மகா வைக்கணுங்கிற மாதிரி வெற்றி சுச்சமும் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா ஐ எம் நாட் சரண்டட் டு சுச்சுவேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் எனக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு முன்னாடி, அதாவது எனக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற சூழ்நிலை வந்து அது வந்து எள்ளுக்கும் சமமில்லைங்கிறதான் சத்தியம், உண்மை. தீராத நோய்கள் தீரும், சேராத செல்வம் சேரும், மாறாத வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும் மகா சக்தி இந்த ஆத்ம தியானா பிராணவிருத்தி. குருஜி ஒரு டைம் சொன்னாங்க, நான் வந்து என்ன மாதிரி ஒரு ஆள் இல்லாதப்பே நான் இப்படி ஆடி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், என்ன மாதிரி ஆள் கிடச்சா நீ எப்படி ஆடணும் யோசித்துக்கோ அப்படின்னு. நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன் ஆசான்ஜியோடது. ஆனால் வந்து நேரில் உட்காந்து அவரோட விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது அந்த அனுபவம் வேற மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சைவ சித்தாந்தங்களுடைய மிக உயரிய ஒரு சூட்சமங்களை எல்லாம் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி எளிய மனிதர்களுக்கு ரொம்ப சிறப்பாக புரியும்படியாக இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுத்து நான் கேட்டதில்லை. சில பர்சனல் இஷ்யூஸ் இருந்தது. குருஜி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இஷ்யூ எங்கே போச்சுன்னே தெரியல. நர்வஸ் இஷ்யூலாம் வந்து என்ன C3 C4 எங்கள் ஸ்பைன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருந்தது. இதெல்லாம் வந்து பிராணவர்த்தி வஜ்ரவாயு அட்டன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி இது ரூல்ட் அவுட். இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து குருஜியோட டீச்சிங்ஸ் வந்து நம்மளை என்னை ரைஸ் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை நீங்களே பிளஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க பாருங்க, தட் இஸ் சம்திங் I've never heard anywhere. அண்ட் அந்த 4 விஷயம் கடைசியாக சொல்லி கொடுத்தீங்கள, காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும், சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து யாரும் கைட் பண்ணதில்லை. பட் டுடே I got a clear picture and I want to say thank you very much for all your guidance and your blessings and for teaching us to bless ourselves. எனக்கான தேங்க்ஸ் மட்டும் கிடையாது, என் குழந்தை, என்னோட பேரம்பேத்தி, என்னோட கொள்ளு பேத்தி எல்லாருக்காகவும் சேர்த்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். The experience I would like to share is maybe a little personal, but still I would like to share because this may benefit so many people who are into the same suffering what I had undergone. I did Atma Dhyana with complete sincerity and dedication. There was a lot of changes that was happening within me when I took that class. Then I took Pranavikti. Doctors had told me that I may not conceive again because my weight was so high. But by miracle it happened. I just conceived in the 3 months gap. It was a surprise even for the doctors. For us, yes, it was a great surprise. All my 9 months of tenure, we had doubts, we had confusions, but we didn't leave our hope or we didn't leave our practice. He was born healthy. He was 2.5 when he was born. The weight was 2.5 and he was a healthy child. Now he's 2 years old. I didn't even realize what had God given me till that moment. My life was filled again with joy. So when you're connected with the divine, that gives you a lot of power. But only through practice you will be able to feel that the divine is always traveling with you. This is not something which is untrue. If it has happened for me, it will surely happen for everybody in this world. சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவருக்கு தானே முன்வந்து அற்புத சக்திகள் தந்து சத்தியமாய் சாதிக்க செய்வேன். ஏனெனில் நான் உன் சிவன், சர்வம் செய்கிறேன். தேங்க்ஸ் டு ஆசான்ஜி. தேங்க்ஸ் ஆசான்ஜி. ஆசான்ஜி அவர்களுக்கும் நன்றி. இந்த மாதிரிலாம் வாழலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்ததே குருஜி தான். ஸோ இதுக்கு குருஜிக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. குருஜிக்கு ரொம்ப சூப்பர். நன்றிங்கிற வார்த்தை வந்து ஒரு சின்ன வார்த்தை தான். அதுக்கு மேலே எதுவும் வார்த்தை இருக்கான்னு இப்போ வரைக்கும் தெரியல. தேடி பார்த்துட்டு அதை நான் கண்டிப்பாக நான் சொல்ல விருப்பப்படுறேன். தேங்க்யூ வெரி மச் ஆசான்ஜி. இதுக்கு மேலே சொல்லித்தரக்கு யாராவது எனக்கு சொல்ல தெரியல. No one else in all the world could ever even start teaching what Asanji has already started. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி நம்ம வந்து சொல்லும் போது நீ தான் பண்ணின, நீ தான் கிரேட்னு நம்மளையே நம்ப வச்சிருவாங்க ஆசான்ஜி. தன்னை உணர்ந்தோருக்கு உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவனாயினும் சரி, யமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு.